ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம கவியிலேருந்து இன்னொரு 10 ஸ்டேக் நம்ம கிளம்பிட்டோங்க. இப்போது 10 ஸ்டேக் கிளம்புற இடத்துல பார்த்திங்கன்னா இது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு. சுற்றியும் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி யானைகள் தான். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே நிற்குதுங்களா? இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மலையை வந்து சுற்றி யானைகள் தான். யானை, வரையாடு, அப்புறம் உங்களுக்கு இந்த காட்டு மாடு, இந்த மாதிரி காட்டு ஜீவன் தான் ஃபுல்லாக நம்ம கண்ணில் படும். நீங்கள் வந்து என்ன போய் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்க வேண்டாம். அது எப்படி பார்த்தாலும் நம்ம கண்ணில் பட்டுருங்க. பார்த்திங்களா, மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த ஸ்டே பண்ண இடத்துல சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யானை கூட்டம் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் அப்படியே பார்த்துட்ருக்கோம் நம்ம. இப்போ அடுத்தது பாருங்கள். சத்தம் இல்லாமல் சத்தம் மாட்டேன். இங்கே இருக்கு பாருங்க, நேரம் நேரம். அதான் கூட்டுங்க. நான் காசு வரேன். பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் ஸ்டே கிட்டேங்க. இங்கேருந்து மேலே தான் கேம்ப் ஸ்டே. கேம்ப் ஸ்டேக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்குது. ஸோ அது நாங்கள் வரவுமே வந்து அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து எங்களை அவர் வந்து கைடு வந்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் சத்தம்லாம் போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மூங்கில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. நான் வந்து இதெல்லாம் டிஸ்கவரி சேனலில் இந்த மாதிரி நம்ம சேனலாக தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர லைவாக நான் பார்த்தது கிடையாது. இப்போ தான் நான் லைவாக நான் பார்க்குறேன். யானைகள் நம்ம பார்த்துருக்கோம், காட்டில் இருக்கிற யானைகள் பார்த்துருக்கோம். பட் இவ்வளோ க்ளோஸ்டாக வந்து ஒரு இயற்கையோட ஒரு யானை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் பார்க்கல. ஸோ நான் ஒரு யானை தான் இருக்குதுன்னு நினச்சேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே இந்த கவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வனவிலங்கு தான். மனிதர்கள் வந்து நம்ம எப்படி நம்ம சிட்டிக்குள்ளே பார்க்குறோமோ அந்த மாதிரி வந்து வனவிலங்கு வந்து நம்ம பார்த்துடலாம். அவ்வளோ வந்து அந்த பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க இதெல்லாமே. ஒவ்வொரு யானையாக பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கும். எத்தனை யானை இருக்குது, என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் வந்து இதோட வந்து இந்த ஒரு இது கொஞ்சம் லென்த்தாக போகும் இந்த வீடியோ. இது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வீடியோவாக இது இருக்குங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க.
இங்கே பார்த்து அங்கே இப்போதான் தெரியுது இதுதாங்க நம்ம தங்க போகிற டென்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது 2 பேர் தங்குற டென்ட்டு. இதுவும் பச்சை கலர் இருக்கும், 2 பேர் தங்குறது. இது வந்து சிங்கிள், இது ஒரு சிங்கிள், இது ஒரு சிங்கிள், அப்புறம் இது ஒரு சிங்கிள், அது ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளில் தான் நான் இருக்க போகிறேன். ஆளுக்கு ஒரு சிங்கிளாக தான் டென்ட்டுங்க. இது வந்து நான் இருக்க போகிற சிங்கிள் டென்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக சிங்கிள் டென்ட்டுங்க. ஃபுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம அந்த டே 1ல் ஸ்டே பண்ண இடம் கிடையாது, இது டே 2ல் தனியாக. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா தனியாக ஃபுட்டு உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படியே வந்து அடுத்த நாள் வந்து நம்ம அதில் இருக்கிறது எல்லா லொக்கேஷன் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து நேரமாக கிளம்பி தானே கோயம்புத்தூர் வரணும். நேரமாக கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். பக்கத்தால் வந்து ஒரு சின்ன ஒரு அணைக்கட்டு இருக்குது, டேமு, செக் டேம் மாதிரி. அங்கே போய் பார்ப்போம். இதுதான் வந்து டைனிங் ஹால். பார்த்துருப்பீங்க. இடம் இல்லைண்ணா, ட்ரம்மே இல்லைண்ணா, ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில் தான். இல்லைண்ணா, இது ட்ரம் எதுவும் இல்லை. இதில் பைப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பிவிசி பைப் இருக்குது பாருங்க, 4-5 பைப் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் ட்ரம் அதுக்கு அந்த பிளாட்ஃபார்மு இது வந்து ஒரு பிவிசி பைப் போட்டிருக்காங்க, 2 பக்கம் 2 கப் போட்டு. டேஞ்சர் தான் அது. அந்த காலத்தில் போகிறேன் டிவிசிக்கு அது மேலே ஏற்றி ஊற்றிட்டு போவோம். மன்சூர் சாமூர் மன்சூர். டெட்டாயில் வாசம் பாருங்க. காலில் அதான் இதுக்கு அடிச்சு விட்ருக்காங்க. அட்டைக்குங்களா? டெட்டாயிலுக்கு வராது. இல்லை, அது ஒரு அவங்களுக்கு இவங்க பாதுகாப்பு, இவங்களுக்கு அவங்க பாதுகாப்பு. சரி, நாங்கள் போயிட்டோம். ஆமாம், சாக்ஸில் டெட்டாயில் போட்டாங்கன்னா நிற்குதாமே. விடிய காலையில் வந்துச்சாங்க தான் நேற்று பார்த்தோம். இந்த ஒன்று இங்கே அதுவும் இருக்கும்ல. படிக்கட்டு அங்கே வந்து கட்டி போட்டு அது வெளியே போகிறாங்க, போயிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே ஏறி டெய்லி இது அவங்களுக்கு நம்ம எப்படி நடந்து வந்தோம் அந்த இது வந்து இவங்களுக்கு சர்வசாதாரண டெய்லி தோட்டம் தான் அது. அப்படியே நகர்ந்துருச்சு. அப்படியே நகருக்கு பாருங்க, நகர்ந்துருச்சு. ரெண்டாவது வந்து கொடுத்தாங்க, நான் ரெண்டாவது வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க. அது ஒரு இடத்துல அப்படியே கொண்டு வந்து வச்சாங்க. அந்த பசங்க அப்படியே அள்ளிட்டு போயிட்டாங்க பூரா. 2 இட்லி மட்டும் கரெக்டாக வச்சுட்டு வச்சுருந்தால அவங்க கீழே தான் சமைக்கிறாங்க.